மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்போ ஜெபமாலை சொன்னீங்க இல்லையா? சரியா வந்திருக்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் இதனுடைய ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஜெபமாலை சொல்லாமல் இருக்க முடியாது. சரியா? நீங்கள் ஜெபமாலை சொல்லும்போது ஜெபமாலை மணிகளை எப்படி உருட்டுனீங்க? அது ஒரு சில விளக்கு அதை சொல்லித்தரணுங்கிறதுக்காக தான். எப்படி உருட்டுனீங்க? எல்லாரும் பின்னோக்கி உருட்டுனீங்க இல்லை, முன்னோக்கி போக வேண்டும். எப்படி? நம்முடைய ஜெபம் முன்னோக்கி செல்ல வேண்டும். இதை மாதா ஒரு இடத்துல வலியுறுத்தி இருக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம அருள் மிக பெற்றவரே வாழ்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்படி சொல்லிட்டு போவீங்க. அப்படி தானே? எனக்கு வரல, இப்படி சொல்லிட்டு போவீங்க. அப்படி அல்ல, இங்கே அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உடனே ஒவ்வொரு மணிகளையும் முன்னோக்கி தள்ள வேண்டும். சரியா? அது நம்முடைய ஜெபம் விண்ணோக்கி செல்கிறது என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு தடவை 2 தடவை செய்து பார்த்துட்டிங்கனாக்கா வந்துடும். சரியா? இன்னொன்று, இந்த ஜெபமாலை நம்ம இன்றைக்கி ஒரு ஜெபமாலை தான் கோயிலில் சொல்லுவோம். எல்லோரும் எத்தனை ஜெபமாலை சொல்லுவீங்க? ஒரு ஜெபமாலை தான். இந்த ஒரு ஜெபமாலை சொல்கிறதே பெரிய காரியம். நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் 3 தேவ ரகசியங்களையும் தியானித்து சொல்லுகின்ற மாலை தான் ஒரே ஒரு ஜெபமாலை. நம்ம ஒரு ஜெபமாலையை மட்டும் நம்ம திங்கள் வெள்ளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நமக்கு குறிக்கப்பட்டது, அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. ஆனால் இந்த 150 இந்த ஜெபமாலை வந்ததே 150 மணிகள் எப்படின்னு சொல்லி வந்தது. எப்படி? முன்னால் இந்த ஜெபமாலை கிடையாது. அப்போ ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாங்க? திருப்பாடல்களை 150 சங்கீதங்களை சொன்னார்கள். அப்போ 150 சங்கீதம் நம்மளால் சொல்ல முடியலை. அப்போது நீங்கள் 150 தடவை அருள்மிக பெற்றவரே அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை சொல்லுகின்ற போதே அந்த 150 சங்கீதத்துக்கு சொல்கிறதுக்கு சமம் என்று சொல்லப்படுறது. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இல்லையா? இப்போ போப்பு நமக்கு இன்னொரு தேவரகசியத்தையும் கொடுத்திருக்கிறார். இன்னொன்று, இந்த ஜெபமாலை என்று சொல்கிற போது நான் பெரும்பாலும் நினைப்பேன், தாவீது கையில் எத்தனை கூழாங்கல் வச்சுருந்தான்? எத்தனை கூழாங்கல்? கோலியாத்தை விரட்டுறதுக்கு 5 கூழாங்கல் எடுத்தான். அந்த 5 கூழாங்கல்ல எத்தனை? ஒன்றை மட்டும் எடுத்தான். ஒன்றை எடுத்து வீசினான். யார் மேலே விழுந்துச்சு? அந்த கோலியாத்து மேலே. சரியாக அந்த நெற்றி பொட்டில் பட்டது, சட்டன கீழே விழுந்தான். ஒரு கல்லு தான். அன்புக்குரியவர்களே, இந்த 53 தடவை நாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்கின்ற போது அது எவ்வளோ பெரிய பவருங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியலை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நான் ஒரு ஆசிரியை, இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். கிளாஸ்கில் போன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சரி, நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம், பார்த்தோன்னே என்ன சொல்வீங்க? வணக்கம் சொல்வீங்க, இல்லைனாக்கா குட் மார்னிங் சொல்வீங்க, பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஏதாவது சொல்வீங்கல்ல. அப்போ நான் என்ன சொல்லணும்? குட் மார்னிங் சொல்லணும், பிரைஸ் லார்ட் சொல்லணும். அப்படி தானம்மா? என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உள்ளார போன உடனே அன்பா அப்படியே குட் மார்னிங் சிஸ்டர். நான் கன்னியாஸ்திரி பார்த்தீங்களா, அதுவும் உடுப்பு போட்டிருக்க கன்னியாஸ்திரி இல்லை, அதனால ஒரு ஹெட் வெயிட்டில் சிட் டவுன் அப்படின்னு சொன்னேன். என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கவனிப்பாளா? என்ன சொல்லுவா? என்ன பார்த்து என்ன சொல்லுவா? சொல்லுங்கள், தாராளமாக சொல்லலாம். கோபத்தில் நீங்கள் நல்ல மக்கள். ஆனால் அந்த இடத்துல நான் இருந்தேன்னாக்கா கரெக்டாக சொல்லுவேன், இது ஒரு காட்டு மிராண்டி சிஸ்டர் கொண்டு விட்டுருக்காங்க, இந்த கன்னியாஸ்திரி என்னத்தை கிளாஸ் எடுக்க போகுது. நிச்சயமாக நான் அப்படி நினச்சி தான் கிளாஸில் உட்காருவேன். அப்படி தானம்மா? உண்மையே அதுதானே இல்லையா? நன்றாக தெரிந்து கொள்ளுங்க மக்களே. உலக பிரகாரமாக ஒருத்தர் வாழ்த்து சொல்கின்ற போது நான் அதற்கு பதிலாக ஒரு வாழ்த்து சொல்கிறேன் என்று சொன்னால், அருள் மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்லுகிற ஒவ்வொரு தடவையும் அந்த அன்னை மரியாள் நம்மை பார்த்து சொல்வார்கள், மகளே, மகனே, நான் உன்னை வாழ்த்துகிறேன். அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்கிற ஒவ்வொரு தடவையும் குட் மார்னிங் ஃபாதர், குட் மார்னிங் சிஸ்டர் திருப்பி வருது. நான் இங்கே
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க என்று சொல்லுகிற போதெல்லாம் அந்த அன்னை மரியாள் நம்மை பார்த்து, மகளே மகனே நான் உன்னை வாழ்த்துகிறேன். ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரியா? இன்னொன்று, இந்த ஜெபமாலை என்று சொல்லுகின்ற போது நன்றாக தெரிந்து கொள்ளுங்க மக்களே, இது ஒரு பெரிய ஆயுதம், நமக்கு பெரிய ஆயுதம். நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட ஜெபமாலையை கையில் எடுத்து உருக்கமாக நீங்கள் சொல்லி பாருங்கள், நடக்கும். நேற்று நடந்த ஒரு உண்மை சம்பவம். நேற்று எங்கள் நியூ ஜெருசலேமில் மழையே இல்லை, பயங்கர வெயில். அங்கே ஒரு ரிப்பேர் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆண்டவரே 13ஆம் தேதி நல்லா இது பண்ணணும், அதுக்கு முன்னால் ஒரு மழையை தந்தான் என்னப்பா. எனக்கு இது எப்பொழுது நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் 1988 மாதாவின் ஆண்டு ஒன்று சிறப்பித்தார்கள். அப்பொழுது என் காலில் ஒரு அறுவை சிகிச்சை. 1989 நான் நடக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த மருத்துவமனையில் அப்போ மழை இல்லை, 4 வருஷமாக மழை இல்லை தஞ்சாவூர் பக்கம். அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க, மழை இல்லைம்மா ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், ஜெபமாலை சொல்லுவோம். எப்படி ஜெபமாலை சொல்ல போகிறோம் தெரியுமா? ஒரு ஜெபமாலையை அம்மா முதல்ல அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படி எல்லாரும் முதல் பகுதி சொல்லுவாங்க. 2வது பகுதி சொல்லும்போது, புனித மரியே இறைவனின் தாயே எங்களுக்கு நல்ல வான்மழையை பெற்று தாரும் அம்மா அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அன்புக்குரியவர்களே, நாங்கள் உருக்கத்தோடு ஜெபித்தோம், ஜெபமாலையை முடித்தோம். ஆனால் எப்படி மழை கொட்டுச்சுன்னு தெரியாது, அப்படி ஒரு மழை. இதை நான் நேற்று அந்த வருஷம் கொட்டுச்சு, இந்த வருஷம் நான் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே 3 ஜெபமாலை முடிச்சிருந்தேன். ஆனால் 4வது ஜெபமாலையாக சந்தோஷ் தேவரசத்தை சொல்லிவிட்டு இதே போல் முதல்ல சொல்லிட்டேன். 2வதுல சொல்லும்போது, புனித மரியே இறைவனின் தாயே அம்மா எங்களுக்கு நல்ல வான்மழையே தாங்க. அன்புக்குரியவர்களே, கரெக்டாக 6:30 மழை கொட்டோன்னு கொட்டி நேற்று அப்படி தீர்த்துருச்சு. நேற்று நடந்த சம்பவம். ஜெபமாலையை நீங்கள் உருக்கத்தோடு மாதாவை பார்த்து, அதாவது நான் 3 ஜெபமாலை உங்களுக்கு சொல்ல முடியலை அப்படின்னு சொன்னால் நான் கற்றுக்கிட்டது ஒரு சில காரியங்கள். ஒரு ஜெபமாலை இப்போ சொன்னீங்க இல்லையா, இட்ஸ் ஓகே. நீங்கள் போகும்போது வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஏதாவது அப்படின்னு சொன்னால் முதல் பகுதியை சொல்லிடுங்க, புரியுதா? அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டு அதெல்லாம் சொல்லிடுங்க. 2வது பகுதி வருது பார்த்தீங்களா, அப்பொழுது புனித மரியே இறைவனின் தாயே அம்மா என் குடும்பத்தில் உள்ள இந்த கஷ்டத்தை நீக்கிருளும்படியாய் மன்றாடுகிறேன் சொல்லி பாருங்க, அந்த கஷ்டம் நீங்குதா இல்லையான்னு. நான் வேணா அதுக்கு சொல்கிறேன், நிஜமா கட்டாயம் அது நீங்கி போகும். மாதாவால் அது செய்ய முடியாமல் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாதுமா. நீங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய காரியம் இன்றைக்கி சொல்ல வேணாக்கா நிறைய சொல்ல முடியும். எனக்கு இந்த ஜெபமாலை வழியாக நடந்த சம்பவங்கள், இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் நடந்த சம்பவம் நிறைய சொல்ல முடியும். ஜெபமாலை வழியாக அந்த மக்கள் அந்த என்னது பதுங்க குழிக்குள்ளாக இருந்துக்கிட்டு அவங்க ஜெபமாலை மணியை உருட்டுவாங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம். ஆனால் நான் அந்த போர் நடந்த சமயம் 2004 அங்கே இருக்கேன். வவுனியாவில் போர் நடந்த சமயம் நான் அங்கே இருக்கிறேன். அந்த மக்களை கண்ணால் பார்த்த ஒன்று, அந்த பதுங்கு குழிக்குள்ளாக இருந்து அவர்கள் ஜெபமாலை உருட்டினாங்க. ஜெபமாலை உருட்டினவங்களாம் காப்பாற்றப்பட்டாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க மக்களே, ஜெபமாலையில் நிறைய வல்லமை இருக்கிறது. இது ஒரு பெரிய ஆயுதம், பெரிய ஆயுதம். அதனால் குடும்ப தலைவிகளுக்கு நான் சொல்வேன், நான் இருக்கிற இடங்களில் வேறு இல்லை, அவங்க கணவர் குடிக்கிறாரா, இந்த ஒரு ஜெபமாலை இப்படி சொல்லி பாருமா அப்படி சொல்லுவேன். புனித மரியே இறைவனின் தாயே என்னுடைய கணவருடைய குடியை மாற்றியருளும்படியாய் மன்றாடும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். எங்கள்கிட்ட 2 சாட்சி இருக்குது, செய்து பாருங்களேன், செய்து பாருங்கள். அதில் ஜெபமாலையில் ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா, இந்த கையில் நம்மகிட்ட இருக்கிற போதே ஒரு பெரிய ஆயுதம். இன்னொன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், புனித டான் போஸ்கோ இல்லையா, அவர் ஒரு முறை ஒரு கனவு காண்டார். என்ன கனவு, என்ன கனவு கண்டார் தெரியலையா? ஒரு பெரிய கப்பலில் மேற்றாணிமார் இருக்காங்க, சாமியாருங்க இருக்காங்க, கன்னியாஸ்திரிங்க இருக்காங்க, மக்க விசுவாசிகள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சிறிய சிறிய படகுகள் அந்த கப்பல் மேலே மோதுது. அப்போ இவர் நினைக்கிறாரு, என்னடா இவ்வளோ பெரிய கப்பலில் நம்ம இருக்கிறோம், ஆனால் சிறிய படகுகள் நிறைய மோதிக்கிட்டு இருக்குதே, என்ன செய்வது? அப்பொழுது
கரெக்டாக ஒன்று குரல் வந்தது, பயப்படாத பயப்படாத, இங்கே பார். 2 பில்லர் அந்த கடலுக்குள்ளார வந்து நின்றுச்சு. 2 தூண் வந்து நின்றுது. ஒரு தூணில் அன்னை மரியாள் என்றும் ஒரு தூணில் நற்கருணை என்று குறிக்கப்பட்டிருந்தது. இந்த 2 தூண்லையும் கப்பலை கட்டியா எதுவும் ஒன்று மோதாது அப்படின்னு சொன்னார். அந்த கப்பல் 2 தூண்லையும் கட்டினார். அதை மோதி இருந்த அந்த சின்ன சின்ன படகுகள் சிதைந்து போயின. இன்னைக்கு பிற சபையினர் என்று நான் குறைவா சொல்லலை இல்லையா, பிரிந்து போகிறார்கள். எல்லா இறைவார்த்தை தெரியும் என்று சொல்கிறார்கள். அன்னை மரியாளுக்கு வழிபாடு வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அன்னை மரியாளுக்கு ஒரு சுரூபம் வைக்க வேண்டுமா என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏன்னா சொல்லுவாங்க, பிள்ளைக்கு தெரியும் உலகம் சுற்றி வாலிபன், எல்லா உலகத்தையும் சுற்றிட்டு வர்றவ சரியா, எல்லா சபைகளையும் பார்த்தவள், எல்லா சபையையும், எல்லா ஆங்கிலிக்கனாக இருக்கட்டும் எல்லாரும். ஆனால் இன்னைக்கு யாரும் என்கிட்ட பேச முடியாது, யாரும் பேச முடியாது. அவர்களிடம் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதிலை அவர்களால் கொடுக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இதற்கு பக்கபலமாக இருப்பது நம்முடைய அன்னை மரியாள். சரியா, இதை என்னுடைய டாக்கில் நான் கொண்டு வரேன். அதனால் ஜெபமாலை என்று சொல்கிற போது தயவு செய்து வெட்கப்படாதீங்க. ஜெபமாலையை எப்படியாவது 3 ஜெபமாலையை சொல்ல பாருங்கள். ஒரு ஜெபமாலையை இந்த இதில் சொன்னீங்கன்னாக்கா 2வது ஜெபமாலையை நீங்கள், நான் பெரும்பாலும் இன்னொன்று சொல்வேன், அருள்ன்ற இந்த மாதிரியே அடிக்கடி போகும்போது சொல்லிட்டு போவேன், அருள்ன்ற இந்த மாதிரியே வாழ்க அம்மா, நான் உன்னை அன்பு செய்கிறம்மா அப்படி சொல்லுவேன். உண்மையிலேயே ஒரு நாள் அந்த காட்சியை நான் பார்த்தேன். அப்படியே அன்னை மரியாள் அப்படியே ஒரு சிரித்த முகத்தோடு நின்று அப்படியே அரவணைத்ததை. இது அருள்றிந்த மரியை வாழ்கன்னு சொல்லுகிற ஒவ்வொரு தடவையும் மக்களே, மாதா நம்ம முன்னால் இருப்பாங்க, நம்மை அரவணைத்துக் கொள்வார்கள், நம்மை ஆசீர்வதிப்பார்கள். எனவே ஜெபமாலைக்கு மிக முக்கியத்துவத்தை நான் கொடுக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனால் யாராவது உங்களை பற்றி இல்லை ஏன் இந்த ஜெபமாலை பண்ணி உருட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட தேவையில்லை. இது கோலியாத்து கையில் இருந்த கல்லை போல இல்லை, என் கையில இருக்குயா, இது நான் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லுங்கள். சரியா, தொடர்ந்து இன்னொன்று நான் தான் சொன்னேன், நற்கருணை. இப்போ நம்ம திருப்பலிக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். திருப்பலி தான் எல்லா ஜபங்களிலும் மேலான உன்னதமான ஒரு ஜபம். இந்த திருப்பலியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். அந்த நற்கருணையில், அதாவது எழுந்தேற்றம் ஆகுது இல்லையா, அந்த சமயம் உண்மையாகவே ஆண்டுடைய உடலாகவும் இரத்தமாகவும் அது மாறுதா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நம்புறீங்களா? சொல்லவே இல்லையே. என்னை கேட்டாக்க நான் எடுத்து அப்படியே டக்குன்னு சொல்லுவேனே. நம்பிக்கை இருக்கா? நான் உண்மையில சொல்கிறேன், அந்த இதை நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் அனுபவப்படலை அப்படிங்கிறதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் திருப்பலியில் உண்மையிலேயே அந்த நடு திருப்பலி வேளையில் அவர் இயேசுவின் தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் நமக்கு மாற்றி கொடுத்துருக்கா என்று சொன்னால், இந்த பீடத்தை சுற்றி அன்னை மரியாள் முழங்கால் படிட்டு கொண்டு நின்று கொண்டே இருப்பார்கள். நீங்கள் திருப்பலியினுடைய மகத்துவத்தை பற்றி படிச்சிங்கன்னா தெரியும். அதே சமயம் வானதூதருடைய கூட்டம் இங்கே நின்று கொண்டே இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த அந்த ஞான கண்ணில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னை மரியாள் அங்கே முழங்கால் படிட்டு இருப்பதும் வானதூதர்கள் அங்கே நின்று கொண்டிருப்பதும் ஒரு புனித, உண்மையிலேயே தன்னுடைய மகன் விலைமதிப்பில்லா இரத்தத்தை இந்த பீடத்தில் சிந்துகிறார். அது உண்மை. இது நமக்கு தெரியல, நமக்கு புரிய மாட்டேங்குது, ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மக்களே. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த பீடத்தில் நீ என்ன தெரியல, ஆவியான சொல்கிறார், ஏனோ தானோன்னு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கு ஆப்பு வரும்னு தெரியாது, என்னைக்கு ஆண்டவர் ஆப்பு வைப்பார் நமக்கு தெரியாது. அது சுனாமி வருதா அல்லது கொரோனா வருதா நமக்கு தெரியாது. சரியா? ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிற உங்கள் பேர் பெற்றவர்கள், இன்றைக்கி இந்த பங்களை எத்தனை பேர் இருப்பீங்க? 250 குடும்பங்களுக்கு மேலே இருப்பீங்க இல்லையா? ஆனால் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்குற மக்கள் எத்தனை பேர்? கடவுளுக்கு எத்தனை பேர் முதலிடத்தை கொடுத்துட்டு இருக்கோம்? யோசித்து பாருங்கள். வந்திருக்க உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்காம நீ எதுக்கு முதலிடத்தை கொடுத்தாலும் சரி, எங்கேயோ ஒரு அடி உனக்கு இருக்கு, எப்படியா ஒன்று இருக்கு, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இது உண்மைங்கிறது நான் என்னுடைய செய்தியில் நான் கொடுக்க வருகிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் திருப்பலிக்கு கடந்து செல்வோம்.